அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கேட்ட வெந்தய சாப்பாடு மீன் குழம்புக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 3 பெரிய வெங்காயத்தை தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்க்குறப்ப சாப்பாடு நல்லா சாஃப்டாக மணமாக இருக்கும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாகவும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு வெந்தயம் பொன்னிறம் ஆயிரணும், கரிஞ்சிடக்கூடாது. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. அது வதக்கிட்டு இருக்கும் போதே 3 பழமான தக்காளியை நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி, புதினாவை அலசிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. 2 டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, மல்லி, புதினா சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த சாப்பாடுக்கு பார்த்திங்கன்னா மசாலா மோஸ்ட்லி சேர்க்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் மசாலாலாம் சேர்க்கலைன்னா சுத்தமாக இறங்காது, விளக்கெண்ணெய், வெந்தயம் சேர்த்துருக்கிறதுனால. அதனால் நான் கொஞ்சமாக கரம் மசாலா, மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு மல்லித்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பொன்னி அரிசிக்கு நம்ம 1:2 ரேஷியோவில் தான் தண்ணி எடுப்போம் இல்லையா, தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை போட்டுட்டு ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியில் ஒரு உப்பு தூக்கலாக இருக்கணும், அப்போ கரெக்டாக இருக்கும். கரெக்டாக ஒரு 2 விசில் விட்டுட்டு ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா கமன்னு சூப்பராக ரெடி ஆயிரும். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். மீன் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.